ஓகே, இன்னும் ரெண்டு கொஷின்ஸ் மட்டும் நம்ம அந்த சாப்டரில் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ 11th கொஷின் உங்களோட புக் சாப்டரில் அது வந்து கொஷின் வந்து ஃபஸ்ட் கொஷினை நான் எழுதிக்கிறேங்க. த நம்பர் ஓகே விச் இஸ் சாரி 1 minute. ஓகே, the number okay which is subtracted from okay minus 6 by 11 to get 8 by 9 is. ஸோ கொஷினை கொஞ்சம் ஆன்சரை க்ளியர் பண்ணி பாருங்கள் க்ளீனாக. ஓகே, த நம்பர் விச் இஸ் சப்ட்ராக்டட் ஃப்ரம். ஸோ வி டோன்ட் நோ வாட் இஸ் த நம்பர் இல்லையா, நம்மளுக்கு தெரியாது. ஸோ அப்போது இது நம்பர் அப்போ என்னவாக இருக்கணும், எக்ஸ் பி த நம்பர்னு நம்ம வச்சுக்கலாம் ஆன்சரில். ஓகே, எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இந்த நம்பர் அன்னோன் நம்பர்ன்றது எக்ஸ். ஓகேவா? இப்போ எப்படி ப்ரொசீட் பண்ணுறது? இட் ஷுட் பி சப்ட்ராக்டட் ஃப்ரம் வேர், இதுலேருந்து சப்ட்ராக்ட் பண்ணும்போது ஓகே வி கெட் அன் ஆன்சர் 8 by 9 ஃப்ரம் திஸ் ஒன் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால வி ஆர் சப்ட்ராக்டிங். ஓகேவா? ஸோ -11. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட ரேஷியோ ஸ்டெப் என்ன, காமன் எல்சியம் கொண்டு வருது. ஸோ இந்த சைடு காமன் எல்சியம் கொண்டு வருவோம். ஓகே, ஸோ -6 1 minute -6 போட்டாச்சு. ஸோ இந்த இடத்துல x into 11, ஸோ 11x divided by common LCM 11 equal to 8 by 9. ஸோ -6 -11 எவ்வளோ இங்கே போடும்போது இட் இஸ் அந்த பக்கம் 11 கொண்டு போய்டும். -6 -11x equal to 8 by 9 into 11 ஆகும். இந்த பக்கம் மட்டும் which is equal to 88 by 9 நிற்கும். ஓகேவா? இந்த 9 நீங்கள் இந்த பக்கம் கொண்டாந்துடலாம். ஓகே, இது புரியுது தானே? இந்த சைடு இந்த பேஸில் இருக்கிற 11 டினாமினேட்டரில் இருக்கிற 11 இந்த பக்கம் போயிடுது. ஸோ இட் பிகம்ஸ் 88 by 9. ஸோ -6 -11x இப்போ வந்து இன்ட்டு 9, ஏன்னா இந்த டினாமினேட்டரில் இருக்கிற 9 ஐ எம் யூஸிங் இட். ஸோ இட் இஸ் 88 மட்டும் அந்த பக்கம் இருக்குது. ஒன்றும் இல்லைங்க, இந்த டினாமினேட்டரில் இருக்கிற 11 அங்கே கொண்டு போயிடுறோம், இந்த டினாமினேட்டரில் இருக்கிற 9 இந்த சைடு கொண்டு வந்துடுறோம். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ 9 6 are -54 minus 9 11s are 99x equal to 88. ஓகேவா? ஸோ ஒரே ஒரு ஸ்டெப் நடுவில் பண்ணியிருக்கோம், இந்த 11 காமன் ஆக்கியிருக்கோம். ஸோ இட் பிகம்ஸ் -11x. தென் அந்த 11 கொண்டு போய் நம்ம இந்த சைடு ஓகேவா, இந்த சைடு லெஃப்ட் சைடு உங்களோட ரைட் சைடு விட்டுறீங்க. அது மாதிரி இந்த 9ல் இருக்குது இல்லையா டினாமினேட்டரில், அதை கொண்டாந்து ரைட் சைடில் நம்ம மாற்றிக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்படி எக்ஸ்சேஞ்ச் மட்டும்தான் பண்ணுறோம். இந்த சைடு எதுவும் மல்டிப்ளிகேஷன் இல்லை, ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிடுறோம் டினாமினேட்டர்ஸை. ஓகே, ஸோ 9 இந்த சைடு 11 அந்த சைடு. ஸோ நம்ம ஆன்சர்ஸ் இப்போ வந்து என்ன, ஸோ இந்த ஆன்சர்ஸ் இருக்குது. ஸோ 99x அப்படியே வச்சுக்குவோம். இங்கே 88 ஓகே மைனஸ் இருக்குது 54, அந்த பக்கம் போனால் +54 ஆயிரும். ஸோ நம்மளுக்கு எவ்வளோ வரும், 142 வருது. ஸோ 99x இந்த பக்கம். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன, 142 divided by -99. So it will become, how much it is coming? I think you can stop it here. Okay, if you want to reduce, நம்ம அதுக்கு மேலே அதை சப்ஸ்டியூட் பண்ணி ரெடியூஸ் பண்ணிக்கலாம். I think we will keep it here. -142 by -99 தான் உங்களோட எக்ஸோட. ஓகேவா? இதான் இதோட ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் வந்து என்னது, விச் ஈக்குவலன்ட் பேர் கண்டுபிடிக்கிற ஒரு கொஷின். ஓகேவா? 12th கொஷின் உங்களோடதில் அது ஃபைண்ட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர்ஸ் இஸ் ஈக்குவலண்ட். விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர்ஸ் இஸ் ஈக்குவலண்ட். ஓகேவா? அதை எப்படி கண்டுபிடிக்கணும், ஈக்குவலன்னா சேம் வேல்யூ வரணும், அவ்வளோதான். டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். கொடுக்கும்போது அப்படி இருக்கும், நம்மளுக்கு போட போட ஈஸியாகிடும் நம்மளுக்கு. ஓகேவா? கொஷின்ஸ் மட்டும் சால்வ் பண்ணால் ஓகே தான். இது 5/3. செகண்ட் கொஷின் வந்து இதுலேயே பி வந்து 16 by -30. இங்கே வந்து -8/15. சி வந்து -18 by 36. இங்கே வந்து -20/44. டி வந்து 7 by -5. இங்கே வந்து -5/7. இதில் எது ஈக்குவலன்ட் பேர்னு கேட்டிருக்காங்க.
ஓகேவா, வெரி சிம்பிள். ஃபஸ்ட் ஒன்று எடுத்துக்கலாம். ஸோ -20/12ன்னு இருக்குது ஏ பார்ட்டு, அதை எடுக்கிறேன். ஸோ டிவைடட் பை 4 போடுவோம் ரெண்டையுமே. 4 டேபிளில் ரெண்டுமே அடிப்படும். ஸோ இட் வில் பி -5/3 ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அந்த மைனஸ் மிஸ்ஸிங் அங்கே. ஸோ அது ஈக்குவலன்ட் பேர் கிடையாது. ஓகேவா. ஸோ பி கொஷின் போட்டால் 16/30. நம்ம 2 டேபிள்லேயே ரெண்டையுமே டிவைட் பண்ணிக்குவோம். ஓகே, 2 டேபிளில் டிவைட் பண்ணால் 16 பண்ணால் 8, 30 பண்ணால் 15 வரணும். பட் -15 இருக்கும். நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணும்போது -1 மல்டிப்ளை பண்ணோம் ரெண்டுத்துலேயும். ஸோ இட் இஸ் -8/15 மாறிடும். ஓகேவா, இது ஒரு ஆப்ஷன். இதை குறைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன், பாருங்கள். ஸோ சி போடும்போது -18/36ன்னு இருக்குது. ஸோ டிவைடட் பை 9 கூட போடலாம். 9 டேபிளில் வரும். ஸோ 9 டேபிளில் போட்டால் இட் இஸ் -2/9 4s are 36 இல்லையா. அங்கே வரல, அதை 10ஆல் அதுக்கப்புறம் அதை மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அட் இஸ் நாட் ஈக்குவலண்ட். அதே மாதிரி டியும் வராது உங்களுக்கு. ஸோ 7/-5 அதை ஆப்போசிட்டில் போட்ட மாதிரி இந்த பக்கம் -5/7ன்னு போட்டிருக்காங்க நம்மளுக்கு. அதுவும் இல்லை, இதுவும் இல்லை, இதுவும் இல்லை, இதுவும் இல்லை. ஸோ ஒன்லி ஒன் ஆன்சர். ஓகேவா. வித் திஸ் அந்த ரேஷனல் நம்பர்ஸ் முடிஞ்சுது. இப்போ நம்ம பேசிக் அர்த்தமெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் பார்ப்போம். ஓகேவா. நெக்ஸ்ட் சாப்டர் வந்து பேசிக் அர்த்தமெட்டிக் ஆப்ரேஷன்ஸ். நம்ம சின்ன கிளாஸ்லேயே போட்டிருப்போம் இதெல்லாம் இல்லையா. ஜஸ்ட் ப்ளஸ்ஸு மைனஸு அதோட இன்வர்ஸு அதுதான் இதோட ஆன்சர்ஸ். ஓகே. ஸோ ஃபஸ்ட் டாபிக் வந்து நம்மளுக்கு அடிஷன். ஓகேவா. பட் இங்கேயும் அந்த ரேஷனல் நம்பர்ஸோட ரூல்ஸை கிட்டத்தட்ட நம்ம ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும் இதில். ஓகே, இதில் வந்து சேம் டினாமினேட்டர்ஸ் உள்ளதும் போடுறேன், டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர்ஸ் உள்ளதையும் போடுறேன். ஓகே, ஆடிங் சேம் டினாமினேட்டர்ஸ். அதுக்கு வந்து ஒரு கொஷின் போடுறேன். அந்த கொஷின் எப்படின்னா சம் ஆஃப், ஃபைண்ட் த சம் ஆஃப். ஓகே, 7/5 இன்னொன்று வந்து 3/5 சேம் டினாமினேட்டர்ஸ் வச்சுக்குவோம். ஸோ ஆட் பண்ணும்போது இட் இஸ் கீழே சேம்ன்றதுனால மேலே மட்டும் ஆட் பண்ணுவோம். அப்போது 10/5 இது ரெண்டையும் ரெடியூஸ் பண்ண முடியும். ஸோ எந்த டேபிளில் 5 டேபிளில் அடிப்படும். ஸோ 5 2s are 10. ஸோ 2 தான் இதோட ஆன்சர். ஓகே, இது ஒரு பார்ட். இன்னொரு கொஷின் வந்து இதுலேயே டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர்ஸ் வச்சா எப்படி இருக்குன்றதுக்கு. ஸோ ஆடிங் வித் டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர்ஸ் போடுவோம். ஓகே, அது சேம், இது டிஃப்ரெண்ட், அவ்வளோதான் வித்தியாசம். டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர்ஸ் இது எப்படி போடுறது? இது வெரி சிம்பிள் இல்லையா. மைனஸ் கொஷின் கொடுக்குறேன். -4/2/3 ப்ளஸ் 7/5/12 இதான் கொடுத்த கொஷின் நம்மளுக்கு. கரெக்டாக. ஸோ எப்படி போடுவோம் நம்ம? முதல்ல இதை நான் வந்து இந்த மாதிரி சிம்பிள் ஃப்ராக்ஷனாக மாற்றிக்கலாம். ஓகே, 4 3s are 12, 12 + 2 இந்த இடம் மல்டிப்ளிகேஷன், இந்த இடம் ப்ளஸ். ஸோ 4 3s are 12, 12 + 2 14. ஸோ -14/3 இங்கேயும் இங்கே மல்டிப்ளிகேஷன், இங்கே ப்ளஸ். 7 12s are என்ன? 84, 84 + 5 89/12. ஓகேங்களா. ஸோ இது ரெண்டுக்கும் இப்போ காமன் எல்சியம் கொண்டு வர போகிறோம். ஸோ 3 12 ஜென்ரலாக 3 டேபிளில் போட்டால் இட் இஸ் 1 4, அப்புறம் 4 போட்டால் 1 1. ஓகே, ஸோ எல்சிஎம் வந்து 3 4s are 12 நம்மளுக்கு. அதுதான் எல்சிஎம்மாக இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம்? இந்த நம்பரையும் நம்ம 12க்கு மாற்றிடுவோம். ஓகேங்களா. ஸோ அப்போது 14 × 4 என்ன? 4 4s are 16, 1 4 1s are 4 1 5. ஸோ -56 இந்த பக்கம், இங்கே ப்ளஸ் 89. இப்போ ரெண்டுக்கும் பொதுவாக எல்சிஎம் வந்து 12 காமனாக. ஓகேவா. ஸோ +1 -1 அதை மறந்துடக்கூடாது. ஸோ ஆனால் நம்மளுக்கு சிம்பிள் வந்து இந்த பெருசோடது தான் வரும். இது பாசிட்டிவ். ஸோ அதனால் பாசிட்டிவில் ஆன்சர் வரும். இட் இஸ் 33/12ன்னு வரும். ஓகேவா. விச் இஸ் ஐ திங்க் 33/12. ஓகேங்களா. அவ்வளோதான் இதோட ஆன்சர். ஐ திங்க் ஓகேவா. இதுதான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் வந்து இதில் இன்னொன்று வந்து இஃப் யூ வாண்ட் அது டினாமினேட்டர் மாற்றி கூட போடலாம். சிம்பிள் கொஷின் தான். இங்கே பாருங்கள். இப்போ வந்து இது ஒரு கொஷின் வச்சுக்கிட்டால் செகண்ட் கொஷின் வந்து 7/5 + 5/7.
ஓகேங்களா? இந்த 7 5s 35. இது ரெண்டையும் தனித்தனியாக தான் போடணும். அப்போ போடும்போது 7ல் 1 டைம் 5ல் 1 டைம் போட்டு தான் ஆகணும். ஸோ 7 5s 35 தான் நம்மளோட எல்சிஎம் வேல்யூ. ஸோ இங்கே நீங்கள் மல்டிப்ளை பண்ண வேண்டியது 7, இங்கே மல்டிப்ளை பண்ண வேண்டியது 5ல் காமன் எல்சியத்துக்கு. ஸோ மேலே 7 மேலே 5. 7 7s 49, இங்கே 5 5s 25 டிவைடட் பை 35. ஸோ எவ்வளோ? இட் இஸ் 74/35. இதுதான் இதோட ஆன்சர். ஓகேவா? இது அடிஷனுக்கு, பேசிக் அடிஷனோடது. அதே மாதிரி இப்போது சப்ட்ராக்ஷனுக்கு. ஓகேவா? சப்ட்ராக்ஷன் போடும்போது சப்ட்ராக்ஷன் பேசிக்கெலாம் நம்மளுக்கு தெரியும், சிம்பிள் இல்லையா? ஒன்லி திங் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது எல்சிஎம் காமனாக வச்சுருக்கோமா அப்படின்னு பார்த்துட்டு மட்டும் போட்டால் போதும். ஓகே, இதோட ஃபஸ்ட்டு கொஷின் வந்து -8/44. subtract -8/44 okay from -17/11. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஒரு இன்ட்டு வேணும்னா ஃப்ரம்முக்கு அப்புறம் உள்ள வேல்யூவை ஃப்ரண்ட்டில் போட்டுக்கலாம். ஸோ -17/11 மைனஸ் சப்ட்ராக்ட். ஓகே, சப்ட்ராக்ட். ஸோ அதனால் இந்த -8/44ன்றது அங்கே உள்ள நம்பர். இந்த மைனஸை அந்த மைனஸை கன்வெர்ட் பண்ணி விட்டுறக்கூடாது ஒரு மைனஸாக. ஸோ இது ஒரு மைனஸ், அது ஒரு மைனஸ் இருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு சிம்பிள், இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்ன? ஸோ -17/11 ப்ராக்கெட்டை எடுத்துருவோம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ மல்டிப்ளிகேஷனில் இருக்கும்போது இட் பிகம்ஸ் பாசிட்டிவ். ஓகே, 8/44ன்னு ஆயிரும். ஓகேங்களா? இப்போ எல்சிஎம் காமனாக வேணும். ஜென்ரலாகவே கீழே பார்த்தா இட்ஸ் கிளியர் இல்லையா? இது 11 டேபிளில் இருக்குது, இதுவும் 11 டேபிளில் வரும். ஸோ இங்கே மட்டும் இன்ட்டு 4 போட்டுக்குவோம், 44 ஆயிரும். ஸோ இங்கேயும் 4ல் பண்ணிடுவோம். ஸோ -17 × 4 எவ்வளவு? -17 × 4 போடும்போது ஐ திங்க் -68 இல்லையா? இங்கே ஒன்று நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறதில்ல, எல்சிஎம் காமன்றதுனால இங்கே அப்படியே +8 டிவைடட் பை 44. ஸோ 68, அது -8 இருக்குது. ஸோ 68 - 8 எவ்வளோ? 60. ஆனால் -60/44. ஓகேங்களா? இது வேணும்னா நீங்கள் சிம்ப்ளிஃபை பண்ணலாம், டிவைடட் பை 2 டேபிள்ஸ் போடலாம். போட்டால் ஹோலையும் சொல்கிறேன் இல்லையா? ஸோ -60/44 இருக்குது, டிவைடட் பை 2 இந்த டாப், இந்த டினாமினேட்டர். அப்படி பண்ணும்போது யூ வில் கெட் -30/22. ஓகேவா? இதுதான் சப்ட்ராக்ஷன். ஒன்லி திங் ரேஷனல் நம்பர்ஸில் வர மாதிரி காமன் எல்சிஎம் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் சப்ட்ராக்ட் பண்ணால் இட்ஸ் குவைட் ஈஸி. ஓகேவா? இப்போ அடுத்தது மல்டிப்ளிகேஷன். மல்டிப்ளிகேஷன் என்ன ரூல் நம்மளுக்கு? ஜஸ்ட் மல்டிப்ளை த நியூமரேட்டர்ஸ் அண்ட் டினாமினேட்டர்ஸ் அண்ட் தென் ரைட் இன் த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். அவ்வளோதான். ஓகேங்களா? மல்டிப்ளிகேஷன் போடுறேன். மல்டிப்ளிகேஷனில் என்ன ரூல் நம்மளுக்கு? மல்டிப்ளை ஓகே நியூமரேட்டர்ஸ் ஆஃப் போத் த நம்பர்ஸ், அது மாதிரி அண்ட் டினாமினேட்டர்ஸ் of that particular number இல்லையா? of the numbers and then write in standard form. write in standard form. அவ்வளோதாங்க ரூல் இதில். ஓகேங்களா? ஸோ எப்படி போடுவோம் இதை? ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் போடுறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் போடும்போது எப்படி? evaluate 9/132 டைம்ஸ் -11/3. இதான் கொஷின் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுவோம்? 9/32 மல்டிப்ளை பண்ணணுன்னா நீங்கள் மல்டிப்ளை பண்ணி போடலாம். இஃப் இட் இஸ் ஸ்ட்ரைக் பண்ண முடியும் அந்த டேபிளால் அப்படின்னா யூ கேன் ஸ்ட்ரைக் இட் அவுட். ஓகேவா? இப்போ 9ம் 3யும் அந்த டேபிளில் அடிப்படும். ஸோ 3 டேபிளில் பண்ணால் இது 1. ஸோ 3 டேபிளில் இதை பண்ணால் 3 டைம்ஸ். ஓகேவா? டிவைடட் பை 3, இங்கேயும் டிவைடட் பை 3 பண்ணியிருக்கு. அவ்வளோதான். ஸோ 11ம் 32ம் அடிப்படுமா அப்படின்னு செக் பண்ணிங்கன்னா அது கஷ்டம். ஸோ பட் ஐ திங்க் 3 இஸ் டிவிசபிள். 132 3ல் போகும்னு நினைக்கிறேன். 4 மீதி 1 இருக்குது. ஸோ 12
44 வருங்க உங்களுக்கு. ஓகேவா? ஸோ 44 வரும். ஸோ 3ஆல் 132 அடித்தா 44 வரும் உங்களுக்கு. ஸோ நம்மள்ட்ட ரிமைனிங் என்ன இருக்குது இப்போ பாருங்கள். ஓகே, ஒரு -11 இருக்குது நியூமரேட்டரில். we will write it -11. ஏன்னா இதுவும் ஸ்ட்ரைக் ஆகிடுச்சு. இங்கே அது 1 டைம் இல்லையா? 3ஆல் பண்ணால் இது 1 டைம், 3ஆல் பண்ணால் இதை எகெயின் இது 44. ஓகேங்களா? ஸோ கீழே இருக்கிறது 44. இதுதான் இதோட ஆன்சர். ஸோ -11/44. இஃப் யூ வாண்ட் டு சிம்ப்ளிஃபை அது 1/4. அவ்வளோதாங்க ஆன்சர் மல்டிப்ளிகேஷனில். ஓகேங்களா? செகண்ட் கொஷின் போடுவோம். அதுலேயே ஒரு செகண்ட் கொஷின், எவாலுவேட் -7/27 டைம்ஸ் 24/35. ஓகே, -35. இப்போது இதை மல்டிப்ளை பண்ணி போடணும். அதுக்கு பதிலாக இஃப் இட் இஸ் கேன்சலிங் ஏதாவது பண்ண முடியுமான்னு நம்மளால் பார்ப்போம். ஸோ -7/27 பெருசாக எழுதுகிறேன். ஸோ தட் கேன்சல் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்றதுக்காக. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 7 டேபிள்ஸில் 35 போகும், 7 டேபிள்ஸில் 7 போகும். 7 டேபிளில் பண்ணால் இட் பிகம்ஸ் 1. 7 டேபிள் இதை அடித்தா 5. கரெக்டா? ஸோ தென் 5 டேபிள் இது 24 and 27 3 டேபிள்ஸில் வரும். 3 8s are 24, 3 9s are 27. இது ரெண்டையும் டிவிசபிள் பை 3 போட்டிருக்கேன். ஓகேங்களா? இது ரெண்டையும் 7ஆல் போட்டிருக்கேன், இந்த ரெண்டு இடத்தையும். ஸோ ரிமைனிங் இருக்கிற நம்பர்ஸ் என்னென்ன? -1, இங்கே 8, இங்கே வந்து 9 அண்ட் -5. கரெக்டா? ஸோ அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு வர வேண்டிய ஆன்சர் -8/9 × 5 -45. மேலேயும் மைனஸ் கீழேயும் மைனஸ்னால் நம்மளோட ரூல் என்ன? இன்ட்டு -1 போட்டுக்கோங்க உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் கன்வெர்ட் பண்ணணுன்னு தோணுச்சுன்னா. ஸோ இட் வில் பிகம் 8/45. இதாங்க அதோட ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து இதில் 4th ஒன் வந்து டிவிஷன். ஓகே, டிவிஷன் எப்படி போடுவோம்? சும்மா மேலே இருக்கிற நம்பரில் டிவிஷன் போடும்போது நம்ம ஒரு நம்பர் அப்படியே வச்சுட்டு ரெண்டாவது செகண்ட் ரேஷனல் நம்பரை அதோட ரெசிப்ரோக்கலால் நம்ம மல்டிப்ளை பண்ணிடலாம். ஓகேவா? we have to multiply the given rational number. ஓகே, அதாவது ஃபஸ்ட் பார்ட்டு சொல்கிறாங்க by the reciprocal of the second. ரெசிப்ரோக்கல்னால் என்னது? தலைங்கீழாக மாற்றுறது, அவ்வளோதான். ஆர் உல்ட்டாவாக மாற்றுறது. ரெசிப்ரோக்கல் ஆஃப் தி செகண்ட் ரேஷ்னல் நம்பர். ஓகே, இதோட கொஷின் 1 போடுறேன். ஸோ தட் இட் இஸ் ஈஸி இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் வந்து டிவைட் -2/-6/15. சிம்பிள் கொஷின். ஸோ ஒரு பார்ட் அப்படியே இருக்கும். ஸோ -2 அப்படியே வச்சுக்குவோம். செகண்ட் பார்ட் என்ன பண்ண சொன்னாங்க? நம்ம ரெசிப்ரோக்கல் போட சொன்னாங்க நம்மளை இல்லையா? ரெசிப்ரோக்கல்னால் உல்ட்டாவாக மாற்றுது. மல்டிப்ளை சிம்பிள் போட்டுக்கோங்க. ஆனால் இது எழுதும்போது எப்படி இருக்குன்னா -2 / -6/15 எழுதியிருப்பாங்க. ஸோ செகண்ட் பார்ட்டுக்கு மல்டிப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி we have to multiply. ஸோ மல்டிப்ளை பண்ணுறதுனால அந்த சிம்பிள் தென் இதை உல்ட்டாவாக மாற்றிக்கிறது. நியூமரேட்டர் கீழே வந்துடும், டினாமினேட்டர் மேலே போயிடும். ஸோ 15 / 6. ஓகேங்களா? இதே இப்படி மாறிடும். ஸோ எப்படி போடுவோம் இதில்? ஸோ 2 டேபிள்ஸில் 6 அடிப்படும் 3 டைம்ஸ், இது 1 டைம். கரெக்டாக? ஸோ 15ல் 3 டேபிள்ஸில் அடிப்படுமா? ஸோ 5. ரிமைனிங் நம்மளுக்கு என்ன இருக்குது? -1 × -5 / 1. ஸோ இட் இஸ் 5/1 = 5. ஓகேங்களா? திஸ் இஸ் ஓவர். அப்படி இல்லைன்னு நினச்சிங்கன்னா 2 × 15 30, 30 / 6 போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 5 இஸ் தி ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் வந்து இதுலேயே சின்னது. செகண்ட் வந்து -3/13 -3. ஸோ ஃபஸ்ட் பார்ட்டை அப்படியே வச்சுக்குவோம். ஓகேங்களா? செகண்ட் பார்ட்டை ரெசிப்ரோக்கல் போட போகிறோம். ஆனால் இங்கே என்ன இருக்குது? நம்மளுக்கு 3ன்னு மட்டும்தான் இருக்குது. ஸோ இதுக்கு டினாமினேட்டர் என்னவா இருக்குன்னு ஒரு இமேஜினேஷன்னா 1 இருக்கிறதா அர்த்தம். எனிதிங் டிவைடட் பை 1 இந்த சேம் நியூமரேட்டர் உங்களுக்கு வந்துடும். கரெக்டாக? ஸோ அப்படின்னா அந்த 1 மேலே கொண்டு போயிடுவோம், அந்த 3 கீழே கொண்டு வந்துடுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த -3 அடிஞ்சிரும். ஸோ நம்மளுக்கு பாக்கி இருக்கிறது என்ன? அந்த 1/13 மட்டும் இருக்கும். கரெக்டாக?
ஸோ 1/13 தான் நம்மளோட ஆன்சர். ஓகே, ஓவர்.